அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இப்போ நேத்தி அந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த சித்தி செல்வி மேலேயும் இன்னும் ஒரு யூடியூபர்ஸ் மேலேயும் எஃப்ஐஆர் போடப்பட்ட வீடியோ போட்டிருந்தோம் மக்களே. இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இது கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 2022 ஆரம்பித்து இப்போ தான் செல்வி மேலே ஒரு எஃப்ஐஆரே போட்டிருக்காங்களா சார்? முதல் கேள்வி. ரெண்டாவது, சார் கலவர வழக்குன்னு ஒன்று வந்துட்டு இருக்குங்களே, என்ன தரா சார் ஆச்சு, எப்போ சார்ஜ் ஷீட் போடுவாங்க அப்படின்ற கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க மக்களே. ஸோ கலவர வழக்கை பற்றி நாமளும் ஆரம்பத்தில் விசாரித்தப்போ தோ போட்டுருவாங்க நம்ம நினச்சிட்டே இருந்தோம் மக்களே. ஆனால் இந்த நிமிஷம் வரை செல்வி திராவிடமணியை விசாரிக்கக்கூட இல்லை. ஏன் விசாரிக்கப்படலை, யார் தடையாக இருக்கிறா, விசாரிக்க யார் விடமாட்டேங்கிறாங்க, அண்ட் இதுக்கு தீர்வு தான் என்ன, அண்ட் ஸ்கூல் தரப்பு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எல்லாருமே பார்த்துருப்போம் மக்களே. கலவர வழக்கு அப்படிங்கிறத நாம் இந்த விஷயத்தை பற்றி ஆரம்பத்தில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனேவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திலேயே இத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணணும், இத்தனை பேரை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொண்டு போய் சிஎம் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அந்த லிஸ்ட்டை பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே செல்வி, அப்புறம் திராவிடமணி, திருமாவளவன், மக்கள் அதிகாரத்தில் கட்சியில் சில பேர், தந்தை பேர் தலைவர் சில பேர், கம்யூனிஸ்ட் கட்சி சில பேர்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஏன்னா ஆஸ் பர் தி ஹைகோர்ட் ஆர்டரின் படி பார்த்தால் இந்த கலவர வழக்கை விசாரிப்பதற்காக ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த எஸ்ஐடி டீமில் இருக்கக்கூடிய அனைவருமே ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறதுனால தான் அந்த டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு வித் ஸ்பெஷல் பீப்புள். ஆனால் அவங்க ஒரு வாரத்தில் ஹானஸ்ட்டாக அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி விசாரித்து ஒரு லிஸ்ட் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, செல்வி இப்போ வீடியோ போட்டு பேசிகிட்டு இருப்பா. அதாவது எதுவுமே நடக்கலை, நீதி கிடைக்கல அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலாக நீதி கிடைக்கலன்னு பேச வேண்டி கதற வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டால் ஸ்கூல் தரப்பு மட்டும்தான். ரெண்டு ஆஸ்பெக்டில் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் அந்த கலவரத்தில் 35 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராப்பர்ட்டி லாஸ். இந்த ப்ராப்பர்ட்டி லாஸ் அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு, 3 ஜென்ரேஷன் எப்படி கட்டி காப்பாற்றின ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை மொத்தமாக எரிச்சிட்டானுங்க. ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, அதாவது இந்த ஸ்கூலை விட்டு போய் வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்து டிசி வாங்கிட்டு போன்னு சொன்ன ஒரு பொண்ணை வற்புறுத்தி திரும்பி சேர்த்து செல்வி ஃபீஸு கூட வாங்க பார்த்தா படிக்க வச்சுருக்காங்க இந்த ஸ்கூலில். அந்த பொண்ணு செத்ததுக்கு ஸ்கூலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவள் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. ஆனால் இது அவ்வளோ அழகாக டிசைனாக மேட்ச் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சு பொய் புழுகி நம்ம மக்களுக்கு தான் தே ஹாவ் அ பெர்வர்டட் மைண்ட் இல்லையா மக்களே. யாராவது ஒருத்தன் ரேப்பு கடிச்சிட்டான், ப்ரெஸ்ட்டை பிடிச்சி சப்பிட்டான்னு போட்டால் உடனே ஐயோ அப்படியான்னு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் அசிங்கமாக ஒரு பொம்பளை பேசி இந்த மக்களை திரட்டி கலவரத்தை ஏற்படுத்திட்டான். இப்போ இந்த வழக்கில் சம்மந்தமே இல்லாமல் ஸ்கூல் தரப்புக்கு ப்ராப்பர்ட்டியும் லாஸு, நேமும் கெட்டு போச்சு. இவ்வளோ 2 விஷயத்துலையும் பாதிக்கப்பட்ட ஸ்கூல் தரப்புக்கு இந்த நிமிஷம் வரை எந்த விதமான நிவாரணமும் வரவில்லை. நிவாரணம் நான் மீன் பண்ணுறது நாட் ஓன்லி எக்கனாமிக்கல் மக்களே. எக்கனாமிக்கல் நிவாரணம் அப்படிங்கிறதை இந்த அரசு கொடுக்குமான்னு கேட்டால் சத்தியமாக டவுட்டு தான். அது அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி தான் கேட்டு வாங்க வேண்டியது இருக்கும். பட் நேமை கெடுத்து கெட்ட பேர் உருவாக்குன இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு என்ன நிவாரணம் கொடுக்கப்பட முடியும் கேட்டால் இந்த கலவர வழக்கை நேர்மையாக விசாரித்து இதில் சார்ஜ் ஷீட் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க வேண்டும். இதுவரை அது பண்ணப்படவில்லை. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் மக்களே. இந்த கலவர விஷயம் ஆரம்பித்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி கலவர வழக்கை விசாரிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆட்களை அரெஸ்ட் பண்ணாங்க, கலவரத்தை ஈடுபட்டவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் கலவரத்துக்கு வந்தவர்கள் 500-600 பேர் கிடையாது, 2000க்கும் மேல். ஆனால் 500 பேர் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. மீடியாலாம் ஏன் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கொண்டு வந்தது இங்கே யாருன்னு கேட்டால் விசிகே பிரமுகர்கள், முக்கியமாக அந்த திருட்டு திராவிடமணி தலைமையில் கொண்டு வரப்பட்ட ஆட்கள். இப்போது எவனோட நீ கொண்டு வந்த அப்படிங்கிறதை திராவிடமணியை கூப்பிட்டு விசாரித்தா மட்டும்தான் தெரிய வரும். நான் இன்னொரு சொல்கிற மக்களே, இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா திராவிடமணி கலெக்டர் ஆஃபீஸில் கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸில் தொடர்ந்து 3 முறை போயிட்டு யாரையோ பார்த்து பேசியிருக்கான். எதுக்குன்னா இந்த வழக்கில் தன்னை யாரும் விசாரிச்சிடக்கூட கூடாது அப்படிங்கிற பயத்தில் போய் பேசியிருக்கான்.
அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனே இவன் போய் ஸ்டாலினை பார்த்து சால்வை போத்திருக்கான், திருமாவளவனை பார்த்து தங்க செயின் போட்டிருக்கான், இனோவாக்கு டெலிவரி எடுத்துட்டான், இனோவா கிறிஸ்டா. ஸோ இது இனோவா கிறிஸ்டா எப்படி வந்துச்சு நம்ம பேசியிருப்போம். அந்த 5 பவுன் சங்கிலி செயின் எப்படி திருமாவளவனுக்கு போட்ட, ஏன்னா இவன் திருடுற பணத்துக்கு அங்கே பங்கு. என்னால் யோசிச்சு பாருங்க மக்களே, அவன் 1008 விளக்கம் கொடுக்கலாம். நாங்கள் தொண்டர்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு பார்த்தோம், உங்கள் தொண்டர்கள்லாம் காசு போட்டு செயின் வாங்கினீங்கன்னா அந்த திருமாவளவன் இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம் முட்டி போய் ஃபோட்டோ எடுத்து உட்காந்துருப்பீங்க. ஆனால் அப்போலாம் ஃபோட்டோ எடுக்கப்படவில்லை. தனிப்பட்ட முறையில் நீ போய் செயினை போட்டு நீ ஃபோட்டோ எடுத்திருக்கனால் இது தொண்டர்கள் காசு கிடையாது, இது திருடின காசுன்னு கன்ஃபார்மாக தெரியுது. அதே மாதிரி எங்கே இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பயத்தில் எனக்கு ஸ்டாலின் வரைக்கும் பவர் இருக்குன்னு காட்டுறதுக்காக திருமாவளவன் மூலிமா போய் ஸ்டாலினை பார்த்து சால்வை பற்றிட்டு வந்துட்டான். இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இவன் போய் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து பேசியிருக்கான். 3 நாள் பேசியிருக்கான் மக்கள். இப்போது இதுக்கப்புறம் 2 நாள் இந்த வழக்கில் 450-500 பேரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணதில் பெரிய விஷயம் கிடையாது. இதுவரை இந்த வழக்கில் மிக முக்கியமான கல்பிட்டாக இருக்கக்கூடிய 2 பேர், அந்த ஒன்று செல்வி, இன்னொன்று திராவிடமணி. அதாவது நம்ம ஒரு ஆதாரம் வெளியிட்டிருப்போம். செல்வி நரபலின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் மாபை கூட்டி இது நரபலி கிடையாது, இது ரேப் அண்ட் மர்டர்னு சொல்லுங்கள், அப்போ தான் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு பச்சையாக மாபை மொபிலைஸ் பண்ணவன் திராவிடமணி தான். அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டும் கூட இந்த நிமிஷம் வரை அவனை கூப்பிட்டு விசாரிக்கப்படவில்லை. அவனுக்கு இன்னொரு சொல்கிற மக்களே, செல்விக்கும் திராவிடமணிக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு சம்மன் ரெடியாக இருக்குது. ஆனால் சம்மன் சர்வ் பண்ண விடாமல் தடுக்கிறது யாருன்னு பார்த்தா திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதாவது ஒரு முறையும் செல்வி எங்களுக்கு மேலிடத்து உத்தரவுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருந்தது எல்லாம் எதுக்குன்னா இந்த மேலிடத்து உத்தரவு தான். மேலிடத்து உத்தரவுன்னு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இன்னும் செல்வியும் திராவிடமணியும் விசாரிக்கக்கூட இல்லை மக்களே. நம்ம ஸ்கூல் தரப்பிட்ட பேசியிருந்தோம், என்னங்க இப்படியே போயிட்டு இருந்தாங்க அர்த்தம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு தெரிலங்க, போலீஸை நம்ம என்னதான் திட்டினாலும் ஒரு இடத்துல பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னு பார்த்தா அவங்க மத்தள மாதிரி தான். இந்த பக்கம் நம்ம என்னங்க நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருந்தாலும் இங்கேயும் வாங்கிக்கணும். இன்னொரு பக்கம் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம் ட்ரை பண்ணாலுமே மேலிடத்தில் விட மாட்டாங்க, அரசு விடாது, அரசாங்கம் விடாது, திமுக கவர்மெண்ட் விடாது, ஸ்டாலின் விட மாட்டார், அங்கேயும் திட்டு வாங்கிக்கணும். சப்போஸ் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் படி ஏற போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செல்வி மேலே எஃப்ஐஆர் போடுறது கோர்ட் படி ஏறி எஃப்ஐஆர் வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்தது இந்த கலவர வழக்கிலும் கோர்ட்டு படி ஏறினால் கோர்ட்டு சப்போஸ் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க மக்களே, அந்த திட்டையும் யார் வாங்குவா? ஸ்டாலின் வாங்க போகிறாரு? சத்தியமாக இல்லை, போலீஸ் தான் வாங்கணும். போலீஸ் தான் கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏன் விசாரிக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதாவது ஒரு ஆட்சி அப்படி நடந்ததுனால் ஜென்ரலாக இந்த விஷயத்தை ஜெயலலிதா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றுறதுக்கு அந்த ஃபார்ம் பண்ணப்படக்கூடிய அந்த ஏஜென்சிக்கு முழு ஒத்துழைப்பும் முழு சுதந்திரமும் கொடுப்பாங்க ஜெயலலிதான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் மக்களே. எஸ்ஐடின்றதை ஹைகோர்ட்டுடைய உத்தரவில் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு டீம். ஆனால் அந்த டீமை வேலை பார்க்க விடாமல் தடுத்ததற்கு முழு மூல காரணம் திரு மு க ஸ்டாலின். அதற்கு துணை இருந்தது யாருன்னு பார்த்தா, துணை இல்லை ஊக்குவிச்சு பண்ண சொன்னது யாருன்னு பார்த்தா திருமாவளவன். எதுக்குன்னா செல்வியை திராவிடமணி காப்பாற்றுறதுக்காக. இப்போது இந்த விஷயத்தில் யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு ஸ்கூல் தரப்பு ஆல்மோஸ்ட் 1.5 வருஷ காலமாக எதுவுமே அவங்களுக்கு நடக்கலை. அதாவது ஸ்கூலை எரிச்சதுலேருந்து கெட்ட பேர்லேருந்து இன்னமும் செல்விலாம் பேசிக்கிட்டு இருக்கா, ரேப் பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கா, அண்டை புழுகு புழுகிட்டு இருக்கா. அவ்வளவு உணர்த்தி இருக்கக்கூடிய செல்வி என்ன பண்ணணும்னால் சிபி பெடிஷனை வேகமாக முடிச்சிருக்கணும். விழுப்புரம் கோர்ட்லேயே சிஜிஎம்லேயே உங்களுக்கு தான் ரேப் மர்டருக்கு அவ்வளோ ஆதாரம் இருக்குன்னு நீ சொல்கிறல்ல, அதாவது ஆதாரம் இருக்குன்னா நீ முடிச்சு அங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிக்கலாம்ல. ஒரு மண்ணும் ப்ரூவ் பண்ண முடியாமல் எப்படி ஆதாரம் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுனால கேட்டால் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கல்ல. இவ்வளோ விஷயம் இல்லாமலே நீ போய் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ எவ்வளோ நாளா? அப்போ அதுக்கே ஒன்று அரெஸ்ட் பண்ணுமே. இவ்வளவு கேள்விகள் இருக்கின்றன மக்களே. இதுவரையில் செல்வியோ திராவிடமணியோ கூப்பிட்டு விசாரிக்க கூட படவில்லை, சம்மன் கூட இன்னும் சர்வ் பண்ணப்படவில்லை. இப்போ அடுத்தது ஸ்கூல் தரப்பு கோர்ட்டுப்படி ஏறும்போது என்ன ஆகும்? இந்த போலீஸ் தான் திட்டு வாங்குவாங்க. 2 பக்கமும் மற்றத்துக்கு அடின்ற மாதிரி ஒரு பக்கம் அரசாங்கம் வேலை பார்க்க விட மாட்டேங்குது, இன்னொரு பக்கம் இவங்க வேலை பார்க்காமலே இருந்தாலும் இவங்களையே அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க செல்வி தரப்புலேருந்து. இன்னொரு பக்கம் கோர்ட்டு கேள்வி கேட்கும். ஆக்சுவலாக ஒரு
முக்கியமாக இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா எந்த விதமான தலையீடுகளும் இல்லாமல் வேலை பார்க்கணும். அதுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அமைக்கிறாங்க. ஆனால் இவங்கள் தலையீடோடு தான் இங்கே வேலை பார்க்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வெளியிட ஆசைப்பட்றேன். இப்படியே போச்சுனால் இந்த இடத்துல முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி என்னன்னு சொல்கிறது? இதான் திராவிட மாடலா? ஒன்றுத்துக்கும் கோட்டுப்படி ஏறி ஆர்டர் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னா, இப்போ நாளைக்கு வேணாலும் முடிய விரிச்சு போட்டு கத்தலாம் ரோட்டில். வேணா கத்தலாம். கத்திட்டு ஐயோ இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க கத்தலாம். கத்துனா உடனடியாக பார்த்தா அதுக்கு ஒரு கூட்டம் கூடிடும். முக்கியமாக அந்த விசிஐ கூட்டம் கூடி அஜெண்டா பண்ணுவானுங்க, எஃப்ஐஆர் போட வைப்பானுங்க, அரெஸ்ட் பண்ண வைப்பானுங்க. பண்ணி சப்போஸ் இவங்க பணக்காரங்க தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களுடைய இதை சூறையாடுறதுக்கு மாப் மொபிலைஸ் பண்ணி கலவரத்தை பண்ணி திருடுவானுங்க. திருட்டு பசங்க திருடுவானுங்க. அதாவது மக்களே, இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, 250 பவுன் நகை கிட்டத்தட்ட 38 லட்ச ரூபா பணம் திருட்டு போயிருக்கானுங்க திராவிட மணியன் டீம். இப்போது இந்த திருட்டு போன ஆட்கள் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தை திராவிட மணியை கூப்பிட்டு 4 முக்குனா 4 புழி புழிஞ்சா அவன் கக்கிடுவான். அதை கூட செய்ய விடாமல் தடுப்பது முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. ஏன்னா அந்த திருடின காசை தான் திருமாவளவனுக்கு செயின் போட்டு விட்டுக்கிறான். அந்த திருடின காசை தான் ஸ்டாலினுக்கு இது போட்டு விட்டுருக்குறான், சால்வை போட்டு விட்டுருக்குறான். அப்போ எதுக்கு சொல்லியிருப்பானுங்க? அப்போ என்னை கேட்டாத, இந்த பாரு திருடின காசு செயின் தொங்கிட்டு இருக்கு பார்த்தியா, இது ரவிக்குமாருக்கு வாங்கின செயின், அவர் போட்டிருந்த செயின் அவங்க போட்டு விட்டோம்பா, அதுக்கு சொல்லியிருப்பான். இப்படியெல்லாம் இந்த கல்பிரிட்டுகளை, இப்படியெல்லாம் இந்த கிரிமினல்களை, இப்படிலாம் இந்த திருட்டு பசங்களை காப்பாற்றுவது இந்த முக ஸ்டாலின் ஆட்சி. இப்போது யோசிச்சு பாருங்க மக்களே, ஸ்கூல் தரப்புக்கு ஓரளவுக்காவது அவங்களுக்கு சுற்றி சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொந்தக்காரங்க எல்லாருமே எல்லாவங்களாம் இருக்க முடியாது, புறமுடிச்சவங்க இருப்பாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் கொஞ்சமாவது அவங்களுக்கு சொந்தக்காரங்க சப்போர்ட் இருக்கிறதுனால ஹைகோர்ட் படி ஏறுறாங்க. எத்தனை இடங்களில் எத்தனை ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த ஆட்சியில். அவங்களால் ஹைகோர்ட்டு படி கூட ஏறி நீதியை பெற்றுக்க முடியாமல் இருக்கும். ஏன்னால் இந்த விசிகே கும்பலும் முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு அநியாயங்களையும் பழங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, பழங்களை போயிட்டுருக்கு. இது எதுவுமே தட்டி கேட்டு அவங்க ஹைகோர்ட் படி ஏறி அதுக்கான ஒரு ஆர்டர்ஸையும் டைரக்ஷன்ஸையும் வாங்க கூட முடியாமல் எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணக்கூடிய இந்த நபர்களை தோழமை கட்சின்னு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கார் டிஎம்கே. டிஎம்கே முக ஸ்டாலின் அப்படின்னால் இந்த ஆட்சி என்ன சொல்வது? இதனால தான் செல்வி ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல மட்டும் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கனால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதை ஜஸ்ட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தாலே செம்மையாக இருக்குது. ஆடி இருப்பானுங்க. திராவிடமெல்லாம் அப்படியே இருகடம் தெரியாமல் ஓடி போயிருப்பான். வெளியே போராட்டம் பண்ணுறான்னு ஒருத்தன் தலைமை தாங்கி நின்னானா அது நியாயமான போராட்டமாக இருந்தால் அக்செப்ட் பண்ணலாம் மக்களே. அது அநியாயமாக இந்த மாதிரி பணத்தை வச்சு பணம் பார்க்குற கும்பல் தெரிஞ்சால் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்கன்ட்டு யோசிச்சு பார்க்கலாம். இந்நேரம் அவன் கஞ்சா கேஸை உள்ளே வந்திருப்பான், அவன் மேலே குண்டாஸ் போட்டிருப்பாங்க. அதாவது 450-500 பேரை கலவரத்தில் எரிச்சாங்கன்னு அரெஸ்ட் பண்ணது இந்த போலீஸ். ஆனால் இதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய திராவிடமணியும் செல்வியும் இன்னும் சம்மன் கூட சர்வ் பண்ணி விசாரிக்கப்படாமல் கட்டி போடப்பட்டிருக்கிறது போலீஸ் தரப்பு. இதற்கு முழு மூல காரணம் திருமாவளவன், முக ஸ்டாலின். இவங்கெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி ஆட்சி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரண மக்களே. ஸ்கூல் தரப்புக்கு இதுவரை ஒரு நிவாரணம் கூட கிடைக்கல. பணங்காசை விட்டுருங்க, அட்லீஸ்ட்டு இவங்க பண்ண தப்புக்கு நேர்மையான விசாரணை நடந்திருக்குப்பா, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, ட்ரையலர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான திருட்டு கும்பல்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் தே கேன் ஃபீல் ஹாப்பி. பட் இதுவரை ஒன்றுமே நடக்கப்படவில்லை. இப்போ ஸ்கூல் தரப்பு கோர்ட்டுப்படி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுப்படி ஏறும் பொழுதும் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் யாருன்னு கேட்டால் பிபிஐ கேட்பாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் டிஎம்கேஸ் கவர்மெண்ட்னு கேட்பாங்க. இப்போ இதற்கு பிபி தான் கைகட்டி பதில் சொல்லணும். ஸ்டாலின் பண்ணக்கூடிய தவறுகளுக்கும் திருமாவளவன் பண்ணுற தவறுகளுக்கும் இவங்கெல்லாம் சேர்ந்து காப்பாற்றக்கூடிய இந்த 2 கிரிமினல்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது யாருன்னு பார்த்தா படித்த பிபி. இது என்னன்னு சொல்வது மக்களே, நீங்களே பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் கோர்ட்டுப்படி ஏறி தான் நிவாரணம் வாங்கணும். நம்ம எதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் டிஎம்கே கவர்மெண்ட்? தேர்ந்தெடுக்கவே வேண்டாமே, பேசாமல் கோர்ட் ஆட்சி நடந்துட்டு போயிட்டோம் தமிழ்நாட்டில். ஏன் டிஎம்கே ஆட்சி நடக்குது? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கூட டிஎம்கேவால் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கப்பட முடியலன்றதுனால தான் நேற்று வரைக்கும் ஒரு பண்ணாத ஒரு தப்புக்கு கூட டிஎம்கேயில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவோட பையனை கூட அலீச் பண்ணுறானுங்க இந்த விசிகே குரூப்பு. இதுக்கு ஒரு பொண்ணை தலைவலிச்சு போட்டு கத்துறா, ஒரு பொண்ணை அழ விட்றானுங்க,
ஒரு 10 புரோக்கருங்க சேர்ந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு இங்கே ஒன்று பயப்படுது. ஏன்னால் நாம் விசாரித்த தப்பு நடக்கலை இந்த இடத்துல. இந்த எம்எல்ஏவோட பையன் ஆண்டோவோ யாருமோ தப்பு பண்ணல இந்த இடத்துல. ஆனால் இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு இந்த மாதிரி புரோக்கர்களை பார்த்து பயந்துட்டுருக்குறாங்க. இது என்னவென்று சொல்லுன்னு தெரியல மக்களே. இது ஒரு ஆட்சி நம்ம தேர்ந்தெடுக்கிறது எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்டபனாக நடக்கணும். தப்பு பண்ணுறவனுக்கு பயம் வரணும். பயம் வரணும்னால் அதுக்கு போலீஸ் ஸ்ட்ராங்காக இங்கே வேலை பார்க்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக வேலை பார்க்கணுன்னா போலீஸை ஃப்ரீயாக வேலை பார்க்க விடணும், நேர்மையாக வேலை பார்க்க விடணும். இது ரெண்டுமே இல்லாமல் கை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு ஒரு கலவர வழக்கு இந்தியாவில் உலகமே பேசின ஒரு வழக்கு இது. ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலை எரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதை பிபிசி வரைக்கும் போட்டிருந்தாங்க இந்த நியூஸு. இப்படிப்பட்ட உலகமே பேசி காரி துப்பின ஒரு வழக்கு. இந்த வழக்குக்கு இதுவரை 1.5 வருஷத்துக்கு ஆச்சு, இன்னும் சார்ஜ் ஷீட் போடலை. சார்ஜ் ஷீட் போடுறது கூட விடுங்க, இந்த கேஸை சம்மந்தப்பட்ட முக்கியமான அக்யூஸ்டை சம்மன் சர்வ் பண்ணி விசாரிக்க கூட இல்லை. இது என்ன மாதிரி ஆட்சி அப்படிங்கிறதை நீங்களே பார்த்துக்கணும் மக்களே. வெக்கமாக இருக்குது மக்களே, பயங்கர வெக்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது. அப்படின்னால் இந்த ஆட்சி நல்லவர்களுக்கான ஆட்சி கிடையாது இல்லையா. அது இவங்க திராவிட மாடல் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேசாமல் வேறு ஏதாவது மாடல் சொல்லிட்டு போயிடலாம், திருட்டு மாடல் சொல்லிட்டு போயிடலாம். திருட்டு பசங்களுக்கான ஒரு மாடல் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் தலைவிரிச்சு போட்டு ஆற பொம்பளை உங்ககிட்ட இருக்கா, நீங்கள் தான் கிங்கு. இல்லை பிசிஏ குரூப்பில் தான் ஒருத்தர் நான் உங்ககிட்ட, நீ தான் கிங்கு. என்ன வேணால் பண்ணலாம், ஸ்கூலில் லூட் பண்ணலாம், கொள்ளடிக்கலாம், எங்கே பணம் விடுதா போய் பணம் கேட்கலாம், எதுவும் பண்ண மாட்டாங்க. போலீஸாக பண்ணால் உடனே திருமாவளவன் யார் தெரியுமா, அப்படியே தமிழன் யார் தெரியுங்க, இன்னும் வார்த்தை விடுவானுங்க. இந்த செந்தமிழ்ன்ற சீமான சொல்லுவானுங்க, இங்கே ஒரு வார்த்தை விடுவானுங்க, தமிழன் வார்த்தையை பிடிச்சிப்பானுங்க, அதை பிடிச்ச ஒரு வார்த்தை விடுவானுங்க. அவரை நீங்கள் சிறுத்தை தமிழ் வார்த்தை விடுவானுங்க. அதாவது எவனுமே மனுஷன் பற்றி பேச மாட்டானுங்க. சிறுத்தன்பா, பூனன்பா, புலின்பா, நாயின்பா இப்படி தான் பேசிட்டு இருப்பானுங்க. ஸோ எவனும் மனுஷன் பிரிவில் போடுது மக்கள் இந்த இடத்துல. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் இவனுக்கு இந்த ஆட்சியில் சூப்பர். அவன் தொடவே முடியாது. அவனை என்ன வேணால் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், கொள்ளடிக்கலாம். அடுத்தவன் எவனோ செத்து போயிருப்பான், அவனை போய் காசு கேட்கலாம், இவன் காசு கேட்குறப்போ காசை பிடுங்கலாம். இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு தான் ஸ்டாலின் ஆசைப்பட்டார் பொழுது, அவங்க அப்பா இருந்த உயிரோட இருந்த சமயத்தில். அதாவது எப்படியாச்சும் நான் டிஎம்கே லீட் பண்ணணும், நான் இப்படிலாம் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. இதனால தான் ஒரு சிஎம் ஆன சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமதி துர்கா ஸ்டாலின் கண்ணை தண்ணி விட்டு அழுதுருப்பாங்க. அது அழகு அப்போ தெரில அர்த்தம், இப்போ தெரித அர்த்தம். ஆஹா நாடு போச்சுடா அழுதுருக்காங்க போல அந்த அம்மா. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு அவங்க தெரியும்ல மக்களே, எப்படி தைரியமாக பேசுவாரா, தைரியமாக இருப்பாரா, ஸ்ட்ராங்காக இருப்பாரா, இருக்க மாட்டாரா, அவங்க தெரியும் நல்லாவே. அவங்க தெரிஞ்சுக்குது போல் அப்பயே போச்சுடா நாடு அவுட்ரான்னு நினச்சிருக்காங்க அவ்வளோது. அது நம்ம அப்போ நினச்சோம், ஓகே ஆனந்த கண்ணீர் நினச்சோம். இப்போ தெரியுது அது ஆனந்த கண்ணீர்லாம் கிடையாது, அது அபேஸ் கண்ணீர் பொழுது. அது ரொம்பவே வருத்தத்தோடு இந்த பதிவு நான் போடுற மக்களே. இதுவரையில் இந்த கலவர வழக்கை விசாரிக்கக்கூடிய போலீஸுக்கு, காவல்துறைக்கு, இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணி நடந்துட்டு இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு வாடகை கொடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. மாதம் கவர்மெண்ட் இஸ் பேயிங் 2 lakh rupees as a rent for running the SIT. இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐடி டீமில் இந்த கேஸோட முக்கியமான கல்பிட்டான செல்வியும் திராவிடமணியும் கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை. ஒரு சம்மன் சர்வ் பண்ண கூட பயப்படுறாங்க டிஎம்கேல முக ஸ்டாலின் அவர்கள். எங்கே சம்மன் சர்வ் பண்ணால் உண்மை வெளியே வந்துருமோ பயப்படுறாங்க. அப்படி வெளியே வந்துருமோன்னு பயப்படுறீங்களா நீங்கள்? இந்த கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு திருமாவளவன் பயந்துருக்கணும், திராவிடமணி பயந்துருக்கணும். ஐயோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா கெட்ட பேர் உருவாயிடுமே முக ஸ்டாலின் அண்ணனுக்கு, அது நம்மளாக உருவாகக்கூடாதுன்னு அவன் பயந்துருக்கணும். அவனே பயப்பில்லை, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கானா, எதற்காக முக ஸ்டாலின் பயப்பட வேண்டும்? தூக்கி போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணுங்க, அடித்து தூக்கி உள்ளே போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க, அவனை செல்வியை ரிமாண்ட் பண்ணுங்க, மொத்த உண்மையும் கறந்து வாங்குங்க. இல்லை எவன் சம்மந்தப்பட எல்லாரையும் தூக்கி ரிமாண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கனால் ஸ்டாலினை பற்றி எல்லாரும் பயப்படுவாங்க. ஏனால் இன்றைக்கு அந்த புரோக்கர் ஒருத்தன் இருக்கிறான் மக்களே, அதாவது எவிடன்ஸ் கதிர் ஒருத்தன் இருக்கான், அனுவ புரோக்கர். அந்த எவிடன்ஸ் கதிர் புரோக்கர் வரைக்கும் இந்த ஆட்சியில் ஸ்டாலினுக்கு தைரியம் கிடையாது, தைரியம் முடிவெடுக்க மாட்டார், எல்லாத்துக்கும் பயப்படுவார், யூடியூபரை பார்த்துலாம் பயப்படுவார். அதனால் இதை வச்சு நம்ம ஈஸியாக கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லி
ஒரு அம்மாவை அழ வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணி இன்றைக்கி 3 நாளாக அந்த கேம் விளாண்டுருக்குறான். இந்த கேமுக்கான ஆரம்பம் எங்கேருந்து பார்த்தாங்கன்னு இந்த அரசாங்கம் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கள்ளக்குறிச்சி கேஸ் தான். ஒரு கலவரம் நடந்த வழக்கிலேயே டிஎம்கே கவர்மெண்ட்டு ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அந்த பொம்பளையை தூக்கி சிஎம் ஆஃபீஸில் வந்து வர சொல்லிட்டு என்னமோ சீஃப் கெஸ்ட் மாதிரி பார்த்துருந்தாங்க. அந்த பொம்பளையை வந்து சிஎம் மீட் பண்ணுறத வந்து என்னமோ ஜோ பைடன் சிஎம்ஐ மீட் பண்ணுற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்தாங்க மீடியாவில். அவள் ஒரு கிரிமினல் ட்ரீட் பண்ணணும். நம்ம ஆக்சுவலாக ஒரு கிரிமினலை க்ளோரிஃபை பண்ணக்கூடிய விஷயம் இந்த ஆட்சியில் ரொம்ப நடந்துகிட்ருக்குன்னு நான் சொல்கிறேன் மக்களே. ஃப்ரம் ஆட்டோ சங்கர்லேருந்து, ஃப்ரம் வீரப்பன்லேருந்து டில் செல்வி வரைக்கும் தீஸ் பீப்புள் ட்ரீட் கிரிமினல்ஸ் அண்ட் க்ளோரிஃபை தெம். என்னமோ அவங்கள வந்து கடவுள் மாதிரி பார்க்க வச்சிட்ருக்குறாங்க. என்றைக்கு கிரிமினலாக பார்க்காம போதோ அன்றைக்கு இந்த நாடு உருப்படாமல் தான் போயிட்டுருக்கு மக்களே. இன்று வரை, இந்த நிமிஷம் வரை இதற்கு எந்த ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. டிஎம்கேவோட ஆட்சி இந்த நிலைமையில் இருக்குது இப்போ வரைக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லாரும் கோட்டுப்படி ஏறி தான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டைரக்ஷன் கேட்கணும். அப்படின்னால் போலீஸ் எதற்கு அரசாங்கம், எதற்கு சிஎம், யாருமே தேவையில்லையே. எல்லாரும் ஒதுங்கிடுங்க. லெட் த கோர்ட் டிசைட் இட்ஸ் ஓன் ரெஜிமே. அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டோமேன்ற மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி இருக்குது நிலவரம் மக்களே. என்றைக்கு இந்த அரசு உருப்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில், முக்கியமாக இந்த கள்ளக்குறிச்சி கேஸில் இந்த செல்வி திராவிடமனை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு சம்மன் சர்வ் பண்ணப்பட்டு போல்டாக டெசிஷன் எடுத்து எலெக்ஷன் வரதுக்குள்ளே இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் என்றைக்கு இந்த அரசு ப்ரொடியூஸ் பண்ணுதோ, என்றைக்கு இந்த அதிரடி ஆக்ஷன் இந்த அரசு எடுக்குதோ அப்போ தான் இந்த அரசை பார்த்து பயப்படுவார்கள். முக்கியமாக திரு மு க ஸ்டாலினை பார்த்து பயப்படுவாங்க. அப்படி பயப்படாத வரைக்கும் புரோக்கர் எவிடன்ஸ் கதிரிலேருந்து எல்லா புரோக்கரும் ஆடி தான் இருப்பானுங்க. ஏனால் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எம்கே ஸ்டாலினுக்கு தைரியம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தைரியத்தை என்றைக்கு ஒருத்தவன் போல்டாக இருக்கணும் அவன் தான் தலைவன். இல்லை அவன் தலைவன் கிடையாது, வேஸ்ட் அவன், பப்பட். ஸோ எம்கே ஸ்டாலின் அவர்கள் பப்பட்டா தலைவனா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.